மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் கொங்கு தமிழர் நம்முடைய அண்ணன் சத்யராஜுடைய அருமை மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுக இணைகிறாங்க. நீங்க எதுக்கு திமுக இணைஞ்சீங்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட போய் கேக்குறாங்க. தங்கச்சி சொல்றாங்க, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், நான் ரொம்ப ஆரோக்கியத்தை விரும்புறவன். எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா காலை உணவாக ஆரோக்கியமான உணவு கொடுக்கறாங்க. அதனால நான் திமுக சேர்ந்திருக்கேன். 4 நாள் உப்புமா போடுறது ஆரோக்கியமான உணவுன்னு தங்கச்சி திவ்யா கிட்ட ஆள் மனசுல யாரோ சொல்லிருக்காங்க. உலகத்திலே ஆக சிறந்த ஒரு கனிவான உணவு உப்புமா. உப்புமா போட்டு பல விவகாரத்துக்கெல்லாம் ஆயிருக்கு. உப்புமா போட்டு அப்படிப்பட்ட உப்புமாவை உணவா போடுற இந்த திட்டம் ஆரோக்கிய திட்டம். சரி, ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் தமிழ்நாட்டு முதல்வர் மரியாதைக்குரிய சத்யராஜின் அன்பு மகள் திவ்யா சொல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 6754 டாஸ்மாக திறந்து 3 லட்சம் பெண்களுடைய தாலி அறுப்பதுதான் ஆரோக்கியமான தலைவரா? தமிழ்நாடு முழுமைக்கும் குப்பையை கொண்டு போய் ஊருக்கு மத்தியில் கொட்டி, குப்பையை ஒரு கழிவுநீர் மேலாண்மை இல்லாம, குப்பை தொட்டி இல்லாம, குப்பையை மேடு போல குமிச்சு வச்சு எரிப்பதுதான் ஆரோக்கியமா? கழிவறை கூட இல்லாத கிராமங்களை உருவாக்கி வைத்திருப்பதுதான் ஆரோக்கியமா? குளங்குளம் அணுவை, சென்னை காலை, மீத்தேனு, எண்ணூர் அணுமின் நிலையம் என்று நாசக்கார திட்டங்களை தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதுதான் ஆரோக்கியமா? இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய திவ்யாவோ இல்ல இங்க திமுக வேட்பாளரோ பதில் சொல்லுவாங்களா?